பூண்டு பருப்பு கீரையா? ஆமா. வெங்காயம் 3 வெங்காயம் சாம்பலுக்கு பெரிய பாரு என்ன வீணா போச்சு. அங்க கீழே இருக்கு பாரு, அங்க பாரு என்ன நிக்காபோ இத கீழே வச்சுட்டு அது இருக்கா எல்லாம் உள்ள போகுது பாரு. வீணா மாதிரி மாதிரி அப்புறம் தவறு இது உங்களுக்கு ஸ்டவ் போயிட்டேன். சைவ கோழிக்கு நேற்று பாத்தீங்களா? ஆமா, அது நேற்று சொன்னீங்க திருப்பா சாப்பிடலன்னு. அது பஞ்சு போட்டு பச்சை கம்பி போட்டு தேய்க்கிறியா? வாழை இருக்கும். உப்பு சாப்பிடணும். வாழை இருக்கு, பானை இதா இருக்கும். பச்சை கம்பி போட்டு தேய். பஞ்சை போட்டு தேய்க்கிறேன், அந்த இடத்துல போவ. அவளுக்கு மந்திரம் தான் போவாங்க. என்னக்குதான் பிரச்சனை நான் மசாலா போட்டு கேட்டுருந்தாங்களே. அது அவங்க காப்பாடுவாங்க. அதான் நேற்றே சொன்னியா சொல்லிட்டு வா. இன்னும் அவங்கள்ட்ட நான் இதுவ வேலை சொல்லல. அவங்க மாதிரி போட்டோ அனுப்பிடுவாங்க. நான் சொன்ன அக்கா முதல்ல இருங்க, இது 2 நான் வேலை நீ டிசைன் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் லென்ஸ்க்கும் ஒவ்வொரு இது இருக்கு அப்படின்னு சொன்னேன். சாப்பாடு போகுதுன்னா சாப்பாடு எங்க இருக்கு? அச்சோ முதல் இருங்க, அவங்க முதல் செய்யுங்க எல்லாம் ஓகே சொல்றாங்க. நல்லதான்னு பார்த்துட்டு அவங்க கூட்டிப்போ சரி இல்ல நம்ம சொந்த இது போனாலும் இங்க இருந்து நம்ம சாட் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டீங்கன்னா இல்ல அவங்க டிரான்ஸ்போர்ட் பார்த்தாலும் இல்ல பார்க்க முடியும். ஏன்னா அவங்க அந்த டைம் அவங்க பிஸியா இருப்பாங்க. ஏன்னா ஜோதியோட ஃப்ரெண்ட் தான் அவங்க. ஸோ அவங்க வரதா இருந்தா ஜோதி கூட வரது கூட நீ ஓடியா வந்துட்டு நீ ஸ்டார்ட் பண்ணா ஓகே தான். சரி போகும்போது எப்படி போற? வரும்போது அதான் அவனுக்கு தெரியல. முதல்ல இருங்க பார்த்துட்டே அதுக்கப்புறம் பூண்டு ஊறிக்கா போயிட்டு ஆமா அதுதான் தீட்டு வச்சிருக்கேன். மத்தெல்லாம் நீங்க தீட்டுறீங்களா? எப்படிதான் முடிக்கிறீங்க வந்து எனக்கு இது ரூபா எல்லாம் வந்து அழகா மச்சு போட்டுருக்கேன் சார். அம்மா குட்டி அக்கிக்குதான் அம்மா சோளம் போட்டுதான் எவ்வளவு சோளத்தை பிச்சு போட்டு வச்சிருக்குன்னு. இனிமேல் லக்கிக்கு சாப்பாடு டிஃபன் பண்ணி உங்க 2 பேரும் கொடுத்துட்டேன். ஆமா அடுத்த வாரம் எனக்கு டிராப் பண்ணுங்க. அந்த என்ன கிளாஸ் அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு லெக்சர் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நாங்க மாத்தி போடுறோம், நீங்க இப்ப டிராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. ஏன் கஷ்டம் பரவாயில்ல நான் உங்களுக்கு சேர்க்கல அப்படின்னு. கிளாஸுக்கு எப்ப மாட்டேன் தெரியுமா? ஃப்ரைடே ஜுமாட்டே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்னன்னா மாட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் வாரத்துல 5 நாள் கிளாஸ் இருக்கு. ஆனா நாளைக்கு அடுத்த வாரம் மட்டும் லேபர் டே இருந்தேன். ஒரு நாள் லீவ் வருது. அதனால காமிஸ் வந்து ஸ்டாக் முடிச்சு வந்து ஏற்றிருக்கீங்க. காமிஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி மண்டே காலைல போய் விட்டுருங்க. அன்னைக்கு மாதிரி 3 நாள். இப்ப அடுத்த வாரம் வந்து 3 நாள் இருப்பேன் வீட்டுல. கேட்டிருக்கு மருதாணி அது கேட்டுச்சு. நீங்க என்னது 10 ரூபா இருக்கீங்க அப்படின்னு. அது என்னைக்கு சொல்ல போறீங்க? 2 நாள் எனக்கு வேலை செஞ்சால இது முடியல. வா அசைன்மெண்ட் தெரியுமா? இந்த கிளாஸ் போறேனே அடுத்த கிளாஸ். அந்த அடுத்த கிளாஸ்ல எல்லா அசைன்மெண்ட்டும் நான் காமிக்கணும் தெரியுமா? என்ன வீடியோ எடுக்கிறேனே இந்த அசைன்மெண்ட் செஞ்சு காட்டணும்.
அப்புறம் 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 இதோ இந்த அசைன்மெண்ட் என்ன அசைன்மெண்ட் இன்னும் 2 அசைன்மெண்ட் இருக்கு அதாவது ஆக்டிவிட்டியோட இருக்கு எங்க கூட்டிட்டு போனோம் சோப் பொரிச்சிடுறேன் ஒரு சாம்பார் வைக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு இது நாளைக்கு நாளைக்கு ஜாமான் வாங்கணும் அதுக்கு இன்னைக்கு முடியாதா? இன்னைக்கு முடியாது அதனாலதான் இன்னைக்குள்ள நான் இந்த வீடியோல எடுத்துட்டு அப்புறம் அடுத்த வாரம் நான் பாப்போம் நாளைக்கு பாப்போம் ரெண்டு இருக்கா பூச்சி யாரு எங்க அப்பா வந்துட்டாரோ இப்பெல்லாம் பேசக்கூடாது உழுதான்னு சொன்னேன் அதுக்கு பூச்சி எடுத்துக்கிறியாங்க அதுக்கு உங்க அப்பா நாளைக்கு முடியும் அவங்கிட்ட காலை வச்சுட்டாரு அந்த மாதிரி அழுக்கு தெரியுது நான் இதெல்லாம் முடிச்சு குசிலி கழுவணும் குசிலி கழுவி கொடுத்துரு முடிச்ச பிறகு சொன்னேன் நான் வியாழக்கிழமை தான் முக்கிய எல்லா வேலையும் செஞ்சேன் இல்ல நான் சொல்லல அது தெரியும் அவ இதெல்லாம் தெரிஞ்சு எடுத்து முடிச்சு கழுவி விட்டுரு நீ கொஞ்சம் நம்பினா நான் பருப்பு கழுவிட்டேன் சரியா இப்படி வரியா நான் பருப்பு கழுவணும் சரி சரி உங்க அப்பா கூட சாப்பிட்டு குடிக்கிறதுக்காக ஊற போட்டோம் உன் தம்பியே பாதி முடிச்சிட்டான் 2 இது போட்டு 2 நாள் உங்க அப்பா நேர்த்து குடிச்சோம் காலையில குடிச்சா சாதம் வச்சு அதுக்குள்ள முடிச்சு வச்சிருக்கான் ஒருத்தன் எனக்கு மண்டை சூடு சரியான சூடு குறைய மாட்டேங்குது முடி கொட்டு ரூம்ல என் முடி கொட்டினாதான் இது குடிக்கும் சூடு மண்டை சூடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு முடி கொட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு ரூம்ல தலை சிவனா போதும் அந்த வெள்ளை பள்ளிங்கல்ல வரையா எல்லாம் முடி அவ்வளவு முடி தெரியும் தினமும் முடி கூட்டி வைப்ப ஒரு நாள் ஃபுல்லா ஊறும் இது குழந்தை சாப்பிட்டா இல்ல என்ன சாப்பிட்டியா ஓ முஸ்லிம் அப்பாடுக்கு போறியா முடிச்சுட்டு சொல்ல பேர் இல்லைண்ணா இதான் வெங்காயம் அவ்வளவுதான் அதுக்கு சோனத்துக்கு என்ன கிடைக்காது வீட்டுல அங்க எல்லா காய்கறியும் பாக்கிட்டேன் போலாம் மட்டும் பாய்க்காம வச்சிருந்தேன் அதுங்க மட்டும் வீட்டுல உண்டியா என்ன சமைக்க தர இருந்துச்சுங்க சரி இந்த பொருளை இருக்கு போட்டு சாப்பிட்டுங்க எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா வேலை இல்லை எல்லாம் அது போட்டு நானே சாப்பிட்டுப்பேன் எனக்கு சமைச்சு நேற்றுதான் போச்சேன் நான் எடுத்து வந்திருப்பேன் அவங்க சாப்பிட வச்சு என்ன சமைக்க தெரியல மாட்டோம் முடிச்சிட்டேன் அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி போ இதெல்லாம் வந்து நம்ம கையில இல்ல ஜூஸ் இருந்தா குடிங்க ஜூஸ் எங்க இருக்கு முடிச்சிடுறீங்க 5 10மா எனக்கு 10 நான் டாக்டர் தான் இருக்கும் இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு பச்சை ஆமா ஒரு சின்ன பசா இருக்காது அதான் இது ஒண்ணு பாத்துக்க ராத்திரி அப்படிதான் நான் ஊற வச்சேன் வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டு குறைஞ்சது காசு இது வச்சு அந்த மருந்து குடுக்கீங்க உங்களுக்கு பொறி கொஞ்சம் இருக்கு நான் இப்ப லேட்டா புரியுது அப்பாட்ட குடி கொஞ்சம் அப்படியே இல்ல போதும்டா 6 போதும் இது முடியுது அப்படியே அப்ப திரும்பி சொன்னேன் கத்தி தான் நான் அது அப்புறமே நன்றி மாட்டேனா போயிட்ட பருப்பு எனக்கு இருக்கா குடிக்கா வாங்கி கொடுத்துட்டேன் ரொம்ப வாங்கினாலும் சாப்பிட மாட்டேன்றீங்க இது வேணும் உனக்கு மீனே ஹாஸ்டலுக்கு வேணாம் காஞ்சிபுரத்துல ஒரு டஸ்கா இருக்காமா ஒரு பேபி சீட்டு
அங்க கேட்டதுக்கு அவ வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அங்க போய் இது இருந்ததுக்கு தண்ணி அங்க குடிங்க. என்னது ஆமியாடி பத்துமா என்ன சேர்த்தினாங்க இப்பதான் ஒரு ஐடியா ஆயிடுச்சு. அது இப்பதான் வந்து அமைதியா இருக்கு. அது கூட பரவாயில்ல. போதும். அந்த லைட் எடுத்துவாங்க. ரெண்டையும் எடுங்க. 2 லைட் தான். பாதி 2 லைட் வந்து வந்துடணும். நீ அங்கதான் இந்த தோத்தாங்க ஒருத்தவங்க கொளுத்த மாட்டீங்களா? நாங்க அப்ப பட்டு அரைக்கிது யார் பண்றதுன்னு சொல்லிருக்காரு. என்னது வழி இல்லப்பா. எடுத்தாப்பா அடுத்த ஒரு டிப் அடிக்கும். ஆணி யாரு இருக்கா? எப்படி இல்லடா நெல்வேர் அனுப்பி